இலங்கையின் பேசு பொருளாக இருந்த மே 18 பிரம்டன் நினைவு தூபியினுடைய சில உதிரி பாகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் காணி அபகரிப்பு வர்த்தமானி வெளிவந்ததை தொடர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தார். அங்கு பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கின்றார். அவை தொடர்பான விரிவான தொகுப்பாகத்தான் இதை பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. முதலாவதாக மே 18 நினைவு தூபி கனடாவில் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் அது மிகப்பெரிய அரசியல் அலையை உருவாக்கியிருந்தது. இதை வைத்து இலங்கையில் பல்வேறு அரசியல்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது பிரம்டன் நகரில் உள்ள தூபியினுடைய சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற சில பாகங்கள், சில உதிரி பாகங்கள் உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. நேற்று அதிகாலை, அதாவது 27ஆம் தேதி அதிகாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் இது தொடர்பான விரிவான அறிக்கையை இதுவரை வெளியிடவில்லை. இது பிரண்டன் மாநகரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே அது அரசாங்கத்தினுடைய இடம். ஆகவே உரியவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பது தெரிய வரும். அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு பதிவினை இட்டிருக்கின்றார். அதில் பார்க்கின்ற போது இந்த காணி அபகரிப்பு வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டதற்கு மிகவும் முக்கிய காரணமானவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்றும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தும் அவர் அந்த பதிவினை வெளியிட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அங்கு அவர் கூறியது, பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள், பல்வேறு தரப்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரம்தான் இந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விடயத்தில் தன்னோடு குரல் கொடுத்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்களுக்கும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் காரியப்பர் அவர்களுக்கும், அதே போன்று சுயேட்சை குழுவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்து பதிவிட்டிருந்தார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அதில் முக்கியமானது, முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு சிலர் எதிர்த்தரப்புகளில் இருந்து களமிறங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறதே, அதற்கு உங்களது பதில் என்ன என்று கேட்டதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒருவரை சுட்டி காட்டி பதிலளிக்கவில்லை. அவர் பொதுவாக சொன்ன விடயம், தற்போது அரசியல் கட்சிகள் நிறுத்த இருக்கின்ற நபர்களை பார்க்கின்ற போது எங்களது கட்சியில் தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று இருக்கின்றோம் என்பது போன்று பதிலளிக்கின்றார். அதே போன்று மற்றும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அரசியல் ரீதியான புரிந்துணர்வு இல்லாமல் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொன்னீர்களே, ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதாக கூறினீர்களே, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபோது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெளிவாக ஒன்றை சொன்னார். நாங்கள் அரசியல் ரீதியான புரிந்துணர்வு ஏற்படாவிட்டால் கூட்டணி அமைக்க மாட்டோம். கூட்டணி என்பது நாங்களும் மத்திய கட்சியும் ஒன்றிணைந்து உருவாக்குகின்றதுதான் கூட்டணி. ஆனால் நாங்கள் இப்போது சொல்லி இருக்கின்ற விடயம், இலங்கை தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற வேறொரு கட்சியோ இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான தகுதியோடு இருக்கின்ற போது அவர்களுக்கும் எங்களுக்கும் புரிந்துணர்வு இல்லாவிட்டாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அந்த ஊடக சிந்திப்பை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்துவிட்டு வாருங்கள். தமிழரசு கட்சியில இப்பவே சொல்லப்படுகிறது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். உங்கள் தரப்பில் அவ்வாறு ஏதாவது முன்மொழிவுகள் இருக்கிறதா? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படி ஏதாவது முன்மொழிவுகள் ஏதாவது இருக்கிறதா, பேசப்பட்டிருக்கிறதா? இப்போதைக்கு படிப்படுகிற பெயர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று நினைக்கிறோம். ஏற்கனவே இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பில் வடமராட்சி கிழக்கில் ஏற்கனவே செய்யப்பட்ட காணி சுவீகரிப்பு வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ஏற்கனவே வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் கொஞ்சம் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. அது இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. அந்த பகுதிகளுக்கு மக்கள் தமது தொழில் நடவடிக்கை கூட செல்ல முடியாமல் இருக்கிறது. அதே நேரம் வடமராட்சி கிழக்கிலே பல இடங்கள் மக்களுக்கு சொந்தமான
உறுதி காணிகளில் இராணுவ முகாம் கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக உங்களோட நடவடிக்கை? நாங்கள் இது தொடர்பாக வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டது. சரிதானே? உண்மையிலே அதை அந்த வர்த்தமானி தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வந்து பேசப்பட்டு இருந்தாலும் கூட காணி அமைச்சரை வந்து நாங்கள் எழுப்பின விடயங்களுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தாங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை நியமிக்கப் போவதாக, அந்த கமிட்டி இந்த ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி, ப்ரைவேட் லேண்டுன்னு தான் சொல்லணும், தனியார் காணிகள், உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணி திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இந்த வர்த்தமானிக்கு கூட தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாக வடமாகாணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதை நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் அதை எத்தனையோ இப்போ போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து நாங்கள் அதை வலியுறுத்தியும் பெறுகிறோம். அதெல்லாம் தீர்க்கப்பட வேணும் என்று உறுதிகள் வழங்கப்படவில்லை. அரசு காணிகளில் வந்து மக்கள் வீடுகள் கட்ட அனுமதிச்சு இல்லை. யாழ்ப்பாண நகரத்திலே வந்து கரையோர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து குருநாகர் போன்ற பாசையூர் நாவாந்துறை போன்ற இடங்களில் வந்து அரசாங்கமே வந்து அனுமதித்து வந்து அந்த காணிகள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு அனுமதிச்சு வந்து உறுதிகள் வந்து எழுதி கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட கணக்க பிரச்சனை இருக்குது. அப்போ இதில் தீர்ப்பதற்கு வந்து இந்த அரசு காணியாக வந்து மாற்றி அமைக்கிற சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கைவிட்டு விட்டு நீங்கள் ஒரு கமிஷன் இல்லாட்ட ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்கி இதை ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது, அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு தேவைப்படுகின்ற புது சட்டங்கள் தேவைப்பட்டால் வந்து அந்த சட்டங்களை உருவாக்கி வந்து செய்திருக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிற ஒரு தவறான சட்டத்தை வச்சு கொண்டு வந்து இந்த விஷயங்களை கையாளுற பேரில் வந்து இங்கே காணியை அபகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் ஒரு போதிலும் ஏற்க முடியாதுன்னு சொன்னோம். ஆகவே அந்த வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணிகள் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் தவிசாளர் தெரிவுகள் மற்றும் மாநகர சபை போன்ற தெரிவுகள் முடிவடைந்தது. நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். எங்களுக்கும் இனிய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில் வந்து நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக வந்து முடிவுகளை அறிவித்திருக்கின்றது. அதாவது எந்த முதலாவது விடயம், இந்த மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை. அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக கிடைச்சிருக்கின்றது. ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை. ரெண்டாவதாக வந்து எங்களுக்கு தெரியும், அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் வந்து அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற தரப்புகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது வந்து அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து பாதுகாப்பது. அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உபதவிசாளர் பதவியரையும் பெற வேணும் என்றது எங்களுடைய பார்வை, உறுதியான நம்பிக்கை. அந்த வகையில் வந்து
முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி, தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி இருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவிசாளர் இல்லாட்டி பிரதி மேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு 4 சபைகள், விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்திலே நாங்கள் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை நாங்கள் முன்னிறுத்துவோம். அவர் அந்த 4 சபையிலும் ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த 4 சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூரண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும். அதே போன்று ஏனைய சபைகள், இந்த 4 சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு சில சபையில் முன்னுக்கு நிற்கின்றது. அந்த சபையில் யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போன்று நாங்கள் 2ஆம் இடத்தில் இல்லாத இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துறை தவிசாளர் பதவிக்கு ஆதரவு இருக்குது. நேரம் பல சபைகளில் தமிழ் அரசு கட்சி தான் முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள், ஏகேஆர் ஆட்சி என்ற விடயத்தை தமிழரசு கட்சி கைவிடாத விடத்தை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கப் போகிறது. கொள்கை ரீதியாக அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பது நீங்கள் ஏற்கனவே தெரிவிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அதுக்கு மாறாக இருக்கின்றது அல்லவா? அதை பற்றி எப்போ நான் அதை சொன்னேன்? தேர்தல் முடிந்தவை உடன்பட்டு கூட சந்திப்பது இருந்தீங்க. கொள்கை ரீதியாக உடன்படிக்கை சாத்தியப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் ஆதரவு அதில் நான் இல்லை, நான் சொன்ன கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறண்டா நாங்கள் ஒரு அணியாக ஆட்சி செய்கிறோம், அதுக்கு சாத்தியம் இல்லை. நாங்கள் ஒன்று செய்கிறதா இருந்தால் அது கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வந்தால் மட்டும்தான். அதில் நாங்கள் தெளிவு. ஆனாலும் நான் தெளிவாக சொன்னால் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் மக்கள் வழங்கின ஆணைய குழப்பற வாயில் நாங்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை. தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகள் தான் ஆட்சி செய்ய வேணும் என்பதை தெளிவாக இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் முதலாவது ஆணை. மக்கள் இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தின முதலாவது ஆணை, மிக முக்கியமான ஆணை. அதுக்கு மதிப்பளிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேராவிட்டாலும், ஆட்சி செய்வதற்கு ஒன்று சேராவிட்டாலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்குரிய தவிசால் பதவியை பெறுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேணும். இங்கே போட்டி எங்களோட பக்கத்தில் இருந்து போட்டி வராது. நாங்கள் எவரையும் நிறுத்த போகிறதில்லை. வேறு எவரும் நிறுத்தாவிட்டால் போட்டி இல்லாமலே நிறுத்துறவர் நியமிக்கப்படுவார். ஆகவே எங்களோட வாக்குகள் கூட தேவைப்படாமல் இருக்கலாம்.
ஆனால் போட்டியோண்டு இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் கேள்வி வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது. அதில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற இல்லாட்டி அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியோ இல்லாட்டி இபிடிபியோ இல்லாட்டி வேறு யாரும் வந்து போட்டியாக வந்து முன் வந்தால் அவர்களை தோற்கடித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்க பெற்ற தரப்பை வந்து வெற்றி அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அதுதான் இந்த மக்களுடைய ஆணை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மத்திய ஒரு கூட்டம் நேற்று முன்தினம் வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. சிவிகே சிவஞானங்களை தமிழரசு கட்சியினுடைய பதவி தலைவர் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் தமிழரசு கட்சிக்கு பதிலாக அகில இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்கலாம் என தங்களுடைய மத்திய குழுவில் முடிவெடுத்துள்ளதாக சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதுதான் இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். நாங்கள் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிற சபையில் இந்த 4 சபையில் வந்து நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய ஒரு உறுப்பினரை வந்து நாங்கள் நிறுத்துவோம். அதுக்கு அவர்கள் ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம். அது அவர்கள் மட்டுமில்லை, தமிழரசு கட்சியும் வந்து ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம். ஏன்னா அதுதான் முறை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற இடங்களில் வந்து எங்களோட உறுப்பினரை வந்து அதுக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். அதே போன்று நான் நினைக்கிறேன் மன்னி மாவட்டங்களில் வந்து சங்கு சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்காரு. அவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களில் வந்து எங்களோட ஆதரவு இருக்குது. அதே போன்று 2வது பிரதி தவிசாளர் பதவிக்கும் நாங்கள் கணிசமான சபையில் வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஆதரவு அந்த பதவிக்கும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் முறை. அதாவது கூட 4 சபைகளுக்கு நீங்கள் கேட்குற சபை 4 சபைகளையும் நீங்கள் தவிசாளராக கேட்குற சபையில் தமிழரசு கட்சியும் தவிசாளர்களை நியமிக்குமா இருந்தால் உங்களுக்கு எதிராக பக்கமா இருந்தால் உங்களுடைய நிலப்பாடு ஏனைய சபைகளுக்கு என்ன மாதிரி என்ன? நாங்கள் ஒரு தலைபட்சமாக எடுத்த முடிவு. நாங்கள் அப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ள போகிறது இல்லை. அப்படிங்க சொல்கிறேன். நாங்கள் ஒரு நிலப்பாட்டை வந்து அறிவித்ததாக இருந்தால் நாங்கள் அதை மீற போகிறது இல்லை. மற்றவே மீறினால் வந்து அது மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கட்டும். என்ன நீங்கள் போட்டியிடக்கூடிய 4 சபைகளுக்கான வேட்பாளர்கள் தவிசாளர் வேட்பாளர் அதுபோல் யாழ் மாநகர பிரதி மேயர் வேட்பாளர் அதில் அனைத்தும் அறிவிக்கப்படும். 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தில் 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கிறதுக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு இருக்கின்றதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து உண்மையிலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வந்து இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒத்துழைப்பு பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும், அதே போன்று
வைத்தியர் அர்ச்சுனா அவர்களும் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி ரெண்டாம் கட்டமாக வந்து இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவை தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக வந்து எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தவை. அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம். உண்மையிலே அவர்களுடைய அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பிரயோகிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றிருக்க மாட்டோம் என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சனைன்றது வந்து இருந்திருக்காது. அப்படி இல்லாமல் வந்து இந்த பிரச்சனை இவ்வளோத்துக்கு மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்களுடைய நியாயமான நிலைப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோணத்தில் வந்து முடிவுகள் எடுக்கிற காரணமாகத்தான் இந்த இனப்பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக கிளப்பி கணிசமான அழுத்தங்களை போட்ட பொழுது எங்களுடைய அந்த முயற்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே கூட திரு பிமல் ரத்நாயக்கருடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் அது எங்களை நிராகரிக்கிற வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார். வந்து அவரும் வந்து அந்த வர்த்தமானியை முற்றுமுறையாக வந்து நியாயப்படுத்தி நாங்கள் தேவையில்லாமல் வந்து குழப்பம் என்ற கோணத்தில் தான் அந்த கருத்துக்கள் வந்து அந்த 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 இடத்துல தெரிவு செய்திருந்தது. ஆனால் அது ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஒத்துழைப்பும் வந்து மிகவும் முக்கியம். என்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல வந்து இது தமிழர் வளமையாக வந்து குழப்பறதானே என்று அரசாங்கம் சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் விசேஷமாக திரு ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் வந்து நாங்கள் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உரை ஒன்று ஆட்டினதுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம். அதே போன்று அவர் அதுக்கு பிறகும் இந்த அழுத்தம் காரணமாக வந்து தவிர்க்க முடியாமல் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் அனைத்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஆராய்ந்த பொழுதும் கூட எனக்கு அருகிலே நின்று எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து திரு நிசாம் காரியப்பர் அவர்கள் பேசியிருந்தார். அதே போன்று திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்து இந்த வர்த்தமானிக்கு எதிராக தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார். ஆகவே இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி வந்து மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும், இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கை இந்தளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் 3/2க்கும் விட
ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தால் தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக வந்து கருத்திலேயே எடுக்க தேவையில்லை. அவர்களோட கருத்துவாக்கமே வந்து தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுங்க தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு, தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கு. அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களாக தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையிலே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணிதிரண்டது. அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியையும் கூட அதை தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அது மட்டுமில்லாமல் வந்து தமிழ் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை கையாண்டது என்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்திலேயும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது, அதை கருத முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை மிகவும் உருக்கமாக கடைப்பிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் வந்து எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை வந்து நாங்கள் அரசினமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன். இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல். அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் செயல்படவில்லை. நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்லேயும் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அடுத்ததாக இல்லை. இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடு வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் என்ற கோணத்திலே எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது. ஆகவே இந்த உண்மைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மிக இறுக்கமான ஒரு இணக்கம் வருவதென்றது மட்டுமல்ல, முஸ்லீம் மக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் செயல்படலாமோ அந்தளவுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பலத்தை அதை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம், பிரண்டன் மாநகரில் இருக்கின்ற மே 18 நினைவு தூவியினுடைய சில உதிரிப்பாகங்கள் உடைக்கப்பட்டது. சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்புகின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.